வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழக ரயில்வே துறையிலிருந்து மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் இதில் 8000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு டெம்பரரி பேஸோ அப்படி கான்ட்ராக்ட் பேஸோ கிடையாது. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு மாத சம்பளமோ 45,000 பர் மந்த் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு முக்கியமாக உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. தமிழ் அப்படி உங்களுக்கு தெரியல உங்களுக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு சூப்பரான உங்கள் சொந்த ஊரில் அரசு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த அறிவிப்பில் என்னென்ன விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும், இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் வர ஜாப் அப்டேட் எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கெமிக்கல் சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் ரிசர்ச் சூப்பர்வைசர்னு சொல்லி 2 விதமான கேட்டகரியில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 7ல் 44,900 பேசிக் சேலரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 36 வயசு இருக்குங்க விண்ணப்பிச்சுக்கலாம். மொத்தம் இதில் ஒரு 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்டென்ட், அதுக்கப்புறம் கெமிக்கல் மெட்டாலிக் அசிஸ்டன்ட் சொல்லி பல விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 6 35,000 பேசிக் சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 36 வயசு இருக்குங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 7,934 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹியூஜான வேகன்சின்னு சொல்லலாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேகன்சி வெளியிடுவாங்க. அப்படி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் 29ஆம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் விண்டோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30/8லேருந்து 8/9க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுக்க ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் எப்படிலாம் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஏதாச்சும் இருக்குமா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் பே பண்ணுவோம் வந்து பார்த்தீங்களா அதே மாதிரி 500 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க அப்ளை பண்ணணும். 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது போக மீதி கம்யூனிட்டியில் இருப்பீங்க தெரியுமா, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஃபீஸ் பே பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் எல்லாமே நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மூலியமாக தான் பே பண்ணி உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கிராஜுவேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். அதை பற்றி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது மூலியமாக தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மூலியமாக தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் எந்தெந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, எவ்வளோ மார்க் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. வேறு வந்து இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.